வணக்கம் நண்பர்களே. நம்ம தினம் சாப்பிடும் பூசணிக்காயில இருக்கக்கூடிய அந்த விதைக்குள்ள மிகப்பெரிய மருத்துவ சக்தி நிறைஞ்சிருக்குது. ஆனா அந்த விதைகளை நம்ம தூக்கி குப்பையில போட்டுட்டு இருக்கோம். அதனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பலரும் பூசணிக்காயை சமைக்கிறாங்க. ஆனா அந்த விதைய தூக்கி போட்டுடும். ஆனா அந்த விதையில நிறைய மருத்துவ குணங்களும் சத்துக்களும் நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ அதிகமாவே இருக்குது. இது எண்ணற்ற நன்மைகளை வழங்கக்கூடியது. அந்த விதையில புரதச்சத்து, நார்ச்சத்து, மெக்னீசியம், ஜிங்க், அயன், ஹெல்தி ஃபேட், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்குது. தினமும் ஒரு கைப்பிடி பூசணி விதைகளை சாப்பிடுவதால இதயம் முதல் மூளை வரை, தசைகள் முதல் எலும்புகள் வரை பல அற்புதமான மாற்றங்கள் உடல்ல நடக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பூசணி விதைகள் தினமும் சாப்பிடுவதால உடல்ல நடக்கக்கூடிய 10 முக்கிய அதிசயங்களா பார்க்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இந்த பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அதிசயங்களை பார்க்கலாம். அதுல முதலாவது அதிசயம் உடலுக்கு குதிரை பலத்தை கொடுக்கக்கூடியது. பூசணி விதையில அதிக அளவுல புரோட்டீன் மற்றும் ஹெல்தி ஃபேட் இருக்குது. இது உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை வழங்குது. காலை உணவுக்கு பிறகு அல்லது மாலை நேரத்துல ஸ்நாக்ஸா எடுத்து சாப்பிட்டா உடல் சோர்வு குறையும், உடல் வலிமை அதிகரிக்கும், தசைகளுடைய வளர்ச்சி மேம்படும், அந்த நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கும். முக்கியமா உடற்பயிற்சி செய்பவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. அதிசயம் 2, ஆண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த விதை பயன்படுது. பூசணி விதையில ஜிங்க் அதிகமாவே இருக்குது. இந்த ஜிங்க்ங்கிறது ஆண்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு தாதா இருக்குது. தொடர்ந்து பூசணி விதைகளை சாப்பிடுபவர்களுக்கு டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன் உற்பத்தி சீராக இருக்கும். விந்தோடைய தரம் மேம்படும், உடல் சக்தி அதிகரிக்கும், தசை வலிமை மேம்படும். இதனால தான் பலரும் பூசணி விதைகளை ஒரு இயற்கை சக்தி உணவு என்று அழைக்கிறார்கள். ஸோ ஆண்களுக்கான ஆண்மை பவரை கொடுக்கறதுக்கு, அந்த ஸ்டாமினா பவரை அதிகரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. அடுத்து அதிசயம் 3, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. உலக அளவில் அதிக மரணங்களுக்கு காரணமா இருக்கிறதே இதய நோய் தாங்க. ஏன்னா இப்ப இதய நோய் நிறைய பேரை தாக்கிக்கிட்டு இருக்குது. அது வயதானவர்களா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வயதுங்கிறதே இல்லை, எல்லாரையுமே தாக்கிக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய மரணங்கள் ஏற்படுது. ஆனா அந்த பூசணி விதையில மெக்னீசியம் மற்றும் நல்ல கொழுப்புகள் அதிகமா இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. நல்ல கொலஸ்ட்ராலை உயர்த்துறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. இதய தசைகளை பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது. இதனால இதய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஸோ ஒட்டு மொத்தமா உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 4வது அதிசயம், இரவுல நிம்மதியா தூக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. பலரும் தூக்கமின்மை பிரச்சனைனால அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பூசணி விதையில ட்ரைப்டோபன் என்ன சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்குது. இது மெலட்டோனின் உற்பத்தியை ஊக்குவிக்கும், மனசுக்கு ஒரு அமைதியா அதிகரிக்கும், ஆழ்ந்த தூக்கத்திற்கு இது உதவுது. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சிறிதளவு பூசணி விதைகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். அடுத்து அதிசயம் 5, எலும்புகளை இரும்பு போல பலப்படுத்துறதுக்கு இந்த பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் உதவுது. வயதான காலத்துல ஏற்படக்கூடிய ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இந்த பூசணி விதைகள் பயன்படுது. முக்கியமா 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா இது இருக்கும். முக்கியமா பெண்கள், 40 வயதை எட்டிய பெண்கள், அந்த மெனோபாஸ் ஸ்டேஜை கடந்த பெண்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விதையை எடுத்துக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை அப்பதான் நிறையவே வர ஆரம்பிக்கும். எலும்புகள் எல்லாமே வீக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த விதைகளை எடுக்க சொல்கிறோம்.
அடுத்து 6வது அதிசயம், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. பூசணி விதைகள குறைந்த குளோசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவா இருக்குது. இதனால ரத்த சர்க்கரையை திடீரெனலாம் உயர்த்தாது, இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும், பசியை கட்டுப்படுத்தும். அதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒரு விதை உதவியாக இருக்கும். ஆனா இது மருந்துக்கு மாற்றம் இல்ல. 7வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. பூசணி விதையில ஜிங்க் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குது. இது உடல்ல வைரஸ் மற்றும் பாக்டீரியா தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த காயங்கள் விரைவாகவே ஆறுறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இம்யூனிட் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதனால அடிக்கடி காய்ச்சல், சளி வருபவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அடுத்து 8வது அதிசயம், உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. எடையை குறைக்க முயற்சி செய்வர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக பூசணி விதைகள் இருக்குது. இது ஒரு ஸ்நாக்ஸா உடல் எடை குறைப்பவங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். ஏன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, அதுக்கு பதிலாக இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் எடை வேகமாகவே குறையும். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஃபைபர், ஹெல்த்தி ஃபேட் இது எல்லாமே பசியை நீண்ட நேரம் கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படும். இதனால தேவையற்ற உணவுகள், தேவையற்ற வேற ஸ்நாக்ஸ், வேற ஏதாவது சாப்பாடு சாப்பிட்ற அந்த ஆசையும் குறையும். ஸோ இதனால உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படும். அடுத்து 9வது அதிசயம், மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இந்த விதையில மெக்னீசியம், அயன் மற்றும் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இதனால நினைவாற்றலை இது மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. கவனத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. முக்கியமா மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே மன அழுத்தத்துக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மன அழுத்தத்தை குறைக்க இந்த விதைகள் பயன்படுது. மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கு, முக்கியமா படிக்கக்கூடிய மாணவர்கள், அலுவலகத்துல வேலை செய்வர்களுக்கு ஒரு சிறந்த ஸ்நாக்ஸா இந்த பூசணி விதைகள் இருக்குது. ஸோ மற்ற ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம பூசணி விதைகளை கொடுக்கும் பொழுது அவங்க நல்ல கான்சென்ட்ரேஷன் பவரோடு, ஃபோக்கஸோடு படிக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படும். அடுத்து 10வது அதிசயம், முடி மற்றும் சர்ம அழகை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. பூசணி விதையில விட்டமின் இ மற்றும் ஜிங்க் இருக்குது. இதனால சர்மத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு இது உதவுது. முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு இந்த ஒரு உணவு உதவுது. அதே மாதிரி புதிய முடிய வளர்ச்சிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. சர்மத்தை பளபளப்பா வைக்கிறதுக்கு பயன்படுது. இயற்கையான பியூட்டி வேணும்னா நம்ம இந்த விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு இயற்கையான ஒரு அழகு கிடைக்கும். இதற்காக நீங்க வெளியில போய் எவ்வளவோ காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஆனா அது எல்லாமே பக்க விளைவுகளை கொடுக்கும். ஆனா இது ஒரு இயற்கையானது. ஸோ இதை நீ எடுக்க எடுக்க உங்களுடைய சருமம் நல்லாவே ஒரு க்ளோயிங்கான ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த விதைகளை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறந்த முறையில் எடுத்துக்கிட்டாதான் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 20 இருந்து 30 கிராம் விதைகள் மட்டுமே எடுத்துக்கிறணும். அதுவும் வறுத்து சாப்பிடலாம், இல்ல அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். வறுத்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ அப்படி சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா சாலட் இதுகளெல்லாம் தூவிட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஓட்ஸு, தயிர், யோகாட் இது எல்லாத்துலேயுமே கலந்து சாப்பிடலாம் பூசணி விதைகளா. ஆனால் அதிகமாக இதில் உப்போ காரமோ சேர்க்காதீங்க. சும்மா லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு சாப்பிடுங்க. யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, அதிகமாக யாருமே சாப்பிடக்கூடாது. இந்த விதைகள் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்து வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க இது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவங்க சாப்பிடக்கூடாது. வயிற்றுப்போக்கு இருக்கும்போது இந்த விதைகளை உட்கொள்றத தவிர்க்கணும். அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு அளவு கம்மியாக கொடுங்க. எல்லாருக்குமே இந்த விதைகள் நல்லது. ஸோ அளவா எடுத்துக்கிறீங்க, ஆரோக்கியமா இருங்க. நண்பர்களே, இந்த சிறிய விதையில மிகப்பெரிய மருத்துவ நன்மைகள் மறைஞ்சிருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன்.